நாட்டில் இதுவரை 58 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களை பின்தொடர்பவர்களில் சுமார் 1400 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்தார். புலனாய்வு அமைப்புகள் மூலம் அவர்கள் பற்றிய தகவல்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் தலைவர்கள் வெளிநாடுகளில் இருப்பதாகவும் இந்த குற்றங்களை செய்து வருவதாகவும் தெரிவித்திருந்தார். அதன்படி 2024 ஆண்டில் 93 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இதில் 75 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் மற்றும் குறிப்பிடப்படாத கூர்மையான ஆயுதங்களால் 18 தாக்குதல்கள் அடங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். 2025 ஆண்டில் இதுவரை மொத்தம் 22 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இதில் 17 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் மற்றும் கூர்மையான ஆயுதங்களால் 5 தாக்குதல்கள் நடந்துள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த குற்றங்களுக்கு போலீஸ், ஆயுதப்படைகள் அல்லது பாதுகாப்பு சேவைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆதரவளித்துள்ளதாகவும் அவர்களை கண்டறிந்து கைது செய்ய ஒரு சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.